Hi friends, welcome to my Deepshali's kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's kitchenல ரொம்பவும் ஈஸியான ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு அவுல் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை அவுல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிவப்பு அவுல் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுபட்ட பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூட ஆற விட்டுடலாம். இப்போ அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான். லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூட ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உடைச்ச முந்திரியும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் விருப்பம் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா சூட ஆற விட்ட அவுல இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா தொட்டு பார்க்கும்போது ரவை பதம் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்ச பிறகு இதில் நான் இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சை வேர்க்கடலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முந்திரி வறுத்ததுலேயே நெய் இருந்ததுன்னா அதுவே போதும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம லட்டு ஷேப்புக்கு நல்லா பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். ஈவினிங் டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லட்டு ஷேப் வந்துடும். இதுக்கு அதிகமான நெய் கூட செலவாகாது. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான லட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம உடைக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக உடையுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.